Good afternoon, everybody. Today topic is classification of carbohydrate. First, carbohydrate na enna paapom. Carbohydrate is an organic compound. It comprises of only carbon, hydrogen and oxygen. Organic compound na organic and inorganic na என்னன்னு உங்களுக்கு தெரியும். கார்போஹைட்ரேட் எல்லாமே ஆர்கானிக் காம்பவுண்ட்ன்றதை ஞாபகம் வச்சுங்க. இந்த கார்போஹைட்ரேட் எதனால இருக்குன்னா கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இந்த மூணு தரத்துல தான் இருக்கும். இது மூணுமே ஒரு பர்டிகல் ரேஷியோல பிரசன்ட் ஆயிருக்கும். அது என்ன மூணுமே ஒரு பர்டிகல் ரேஷியோ 1:2:1 பர்டிகல் ரேஷியோல பிரசன்ட் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து குளுக்கோஸ் எடுத்துக்கலாம். குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலா C6H12O6. இதுல கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மூணுமே இருக்கு. C6 1, H12 2 × 6 2, 061 1:2:1 இந்த ரேஷியோல பிரசன்ட் ஆயிருக்கு. பொதுவாக எல்லா கார்போஹைட்ரேட்டுமே கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இது மூணுமே 1:2 ரேஷியோல பிரசன்ட் ஆயிருக்கும். Second one point. Carbohydrates are primarily produced by plants. They have general formula CnH2ON. இதை இப்படி எழுதலாம் CnH2nON. N-னா நம்பர் ஆஃப் கார்பன். எக்ஸாம்பிள் வந்து N-க்கு பதிலாக 6ன்னு போட்டுக்கலாம். இது 6ன்னு போட்டா C6H2n 2 × 6 12 ON O6. பொதுவா எல்லா கார்போஹைட்ரேட்டுமே இந்த ஃபார்முலாக்கு ஃபிட் ஆகும். ஆனா ஒரு சில கார்போஹைட்ரேட்டுக்கு இந்த ஃபார்முலா ஃபிட் ஆகாது. எக்ஸாம்பிள் ராம்னோஸ்னு ஒரு கார்போஹைட்ரேட் இருக்கு. அதனுடைய ஃபார்முலா C6H12O5. இதுவும் ஒரு கார்போஹைட்ரேட் தான். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாமே 1:2 கிடையாது. அதாவது இந்த ஃபார்முலாக்கு ஃபிட் ஆகாதுன்னு சொல்றேன். எக்ஸாம்பிள் கார்பன் நம்பர் வந்து 6ன்னு போட்டா 06ல தான் முடியும். ஆனா 05ல முடியாது. கார்போஹைட்ரேட் ஆர் ஆல்சோ நோன் ஆஸ் சாக்கரைட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து சுகர்ஸ்னு சொல்லலாம். They are polyhydroxy aldehydes or ketones. ஹைட்ராக்சினா OH, பாலினா மெனி OH குரூப். கூடவே ஆல்டிஹைட் இல்லைன்னா கீட்டோன் இருக்கணும். எக்ஸாம்பிள் கீழே குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதுல மெனி OH இருக்கு. மெனி OH மீன்ஸ் பாலிஹைட்ராக்சி. பாலிஹைட்ராக்சி இருந்தா என்ன இருக்கணும்? ஆல்டிஹைட் இருக்கணும். இதுல CHO ஆல்டிஹைட் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இதுல மெனி OH இருக்கு. இதுல CO கீட்டோன் இருக்கு. இதுதான் கார்போஹைட்ரேட் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் பார்ப்போம். டு த ஸ்ட்ரக்சர் இன்டு 4 மேஜர் குரூப்ஸ். இதை வந்து 4 மேஜர் குரூப்பா பிரிக்கிறாங்க. மோனோசாக்கரைட்ஸ், டைசாக்கரைட்ஸ், ஒலிகோசாக்கரைட்ஸ், பாலிசாக்கரைட்ஸ். மோனோசாக்கரைட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். மோனோனா சிங்கிள், சாக்கரைட்ஸ் மீன்ஸ் சுகர், சிங்கிள் யூனிட் சுகர். Are the simpler forms of carbohydrates which cannot be broken down into simpler carbohydrate molecules. And the simpler forms carbohydrates cannot be broken. அது பிரிக்கப்படாதுன்னு சொல்றாங்க. Monosaccharides are class based on the number of carbon atoms. Monosaccharides are classified in trioses 3 carbon atoms, tetroses na 4 carbons, pentoses na 5 carbons, hexoses na 6 carbons. Depending on the functional group ரெண்டா டிவைட் பண்றாங்க. ஆல்டோஸ் ஆல்டிஹைட் குரூப்பாவும் கீட்டோஸை கீட்டோன் குரூப்பாவும் டிவைட் பண்ணாங்க. இந்த டேபிள் கலர் பாருங்க. மோனோசாக்கரைட் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ். ஆல்டோஸ் சுகர், கீட்டோ சுகர். ட்ரியோசஸ் 3 கார்பன், டெட்ரோசஸ் 4 கார்பன், பென்டோசஸ் 5 கார்பன், ஹெக்ஸோசஸ் 6 கார்பன். கிளைசர் ஆல்டிஹைட் ஆல்டோஸ் சுகர், கிளைசர் ஆல்டிஹைட் கீட்டோ சுகர் வந்து டைஹைட்ராக்சி அசிட்டோன். எரித்ரோலஸ், ரிபோலஸ், குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். அது டைசாக்கரைட் பார்ப்போம். டைசாக்கரைட்னா டபுள், டை மீன்ஸ் 2 saccharides. A disaccharide is sugar formed when 2 monosaccharides are joined by glycosidic linkage. 2 monosaccharide combine ஆகி glycosidic ஃபார்ம் ஆகுது. Like monosaccharide, disaccharides are simple sugar soluble in water. மோனோசாக்கரைடும் டைசாக்கரைடும் ஈஸியா தண்ணியில கரையும் சொல்றாங்க. இது காமன் எக்ஸாம்பிள் சுக்ரோஸ், லாக்டோஸ் அண்ட் மால்டோஸ். Disaccharides are one of the 4 chemical groupings carbohydrates. 4 chemical groupல disaccharide ஒண்ணுன்னு சொல்றாங்க. அடுத்தது ஒலிகோசாக்கரைட் பத்தி பார்ப்போம். ஒலிகோசாக்கரைட்ஸ் are condensation products of 3 to 10 monosaccharides.
3ல இருந்து 10க்குள்ள இருக்கிற மோனோசாக்கரைட்லாம் ஒலிகோசாக்கரைட்னு நம்ம சொல்றோம். மோஸ்ட் ஆஃப் த ஆர் நாட் டைஜஸ்ட் பை ஹியூமன் என்சைம்ஸ். அதாவது ஹியூமன்ல பொதுவா டைஜஸ்ட் ஆகாதுன்னு சொல்றாங்க. தி ஃபேமஸ் எக்ஸாம்பிள் இஸ் maltose, which is composed of 3 glucose residues bound by alpha-1 4 glycosidic bond. Next, polysaccharide பார்ப்போம். They are composed of more than 10 monosaccharides. அதாவது 10க்கும் மேல இருக்க monosaccharides எல்லாமே polysaccharides னு சொல்றோம். தி ஃபேமஸ் எக்ஸாம்பிள், இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிளைகோஜனும் ஸ்டார்ச்சும். They are classified as homopolysaccharides composed of one type of monosaccharides. Heteropolysaccharides composed of more than one type of monosaccharides. Homopolysaccharides வந்து one type of monosaccharide. Heteropolysaccharide ஒன்றுக்கும் மேற்பட்ட monosaccharides. Class is over. Thank you.